ஒரு பாட்டு பாடு தங்கம். அழகா இருக்கு பாட்டு. ஆமா. மாமாயா எங்க இருக்காங்க? மாமா அம்மாயா? அப்பா எங்க? அப்பா ஆக்கனங்க ஆக்கனங்கம்மா ஆக்கனங்க போனா அண்ணா அண்ணா ஆக்கனண்ணா. இது என்னதுமா? முக்கெல்லாம் சாப்பிட்டுச்சிங்களா? முட்டாய் எல்லா இடம் ஆக்கி வச்சிருக்கீங்களே. அது என்னது? அப்பா வாங்கி தந்தாங்களா விளையாட்டு? யார் வாங்கி தந்தா அந்த விளையாட்டு? அப்பா அப்பா வாங்கி தந்தாங்க. பிளே சேர் எங்க இருக்கு? அங்க இருக்கா பிளே சேரு? குட்டி சேர் யார் வாங்கி தந்தா? அப்பா ஜாக்கி ஜாக்கி அப்பா ஜாக்கி அப்பா. குடிங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இன்றைக்கி மதியத்துக்கு மேலே தாங்க வ்ளாக் எடுக்க ஆரம்பித்தேன். வ்ளாக் எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனுங்க. ஏன்னு தெரில, ஒரு ஆர்வத்தில் தொடங்கிட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு கொஞ்சம் மனசுக்கு எடுக்கணுமா வேண்டாமா அப்படி இரு மனசாகவே இருக்குது. சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மதியத்துக்கு மேலே தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். மதியம் போல் கொஞ்ச நேரம் குழந்தைய கூட விளையாடிக்கிட்டு அப்புறமா தலைக்கு எண்ணெய்லாம் வச்சாச்சு. வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தலைக்கு எண்ணெய் பிடிக்கட்டும், சாயங்காலமாக குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு எண்ணெயை தேய்ச்சி விட்டாச்சுங்க. அப்புறமா கொஞ்சம் நேரம் குழந்தைங்க கூட விளையாடி தான் இருந்தேன். அப்புறமா மணி ஒரு 2:30 கிட்ட ஆயிடுச்சு. ஆக்கனையும் ஜாக்கி போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போ சின்னவன் வந்து அண்ணன் வந்துட்டான்னு சொன்னதும் அவ்வளோ ஆசையாக ஓடுவாங்க. இப்போ வந்து அண்ணன் வந்துட்டான்னு சொன்னதும் அவன் வந்து ஒரே ஓட்டமாக தாங்க இருக்கும். ஆக்கன் வந்தாச்சு, அண்ணன் வந்தாச்சு, அண்ணன் வந்தாச்சு. அண்ணன் எங்க? ஆக்கன் அண்ணன் எங்க பண்ணா? இங்க வாங்க. வெட்டக்கூடாது. வா. சரி வாங்க. வாமா, யூனிஃபார்ம் கலத்து. நே ஜாக் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்துச்சு பெரியப்பா. ஜாக் ஃப்ரூட் வா சாப்பிடுவோம். இந்த யாருக்கெல்லாம் பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குங்க. என் மூத்த பையனும் சரி சின்னவனும் சரி ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்காது. ஜாக்கி அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. பலாப்பழத்தையும் விதையும் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. பலாப்பழம் நைட்டு வர கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம். அப்பப்போ தோணும் போதெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிடுவோம். அப்புறமா இந்த பலா கொட்டையை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தூர வேஸ்ட்டாக போடுவீங்களா, இல்லை அதையும் வேக வச்சு இல்லை பொரியல் பண்ணி சாப்பிடுவீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் தண்ணியில் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு அதை சாப்பிடுவோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறமா மதியத்துக்கு கொஞ்சம் சாப்பாடு, ரசம், கொஞ்சம் அவியல், எல்லா காயும் போட்டு தாங்க எங்கள் கன்னியாகுமரியில் அவியல் வைப்பாங்க. அதனால் அவியலும் இருக்குது. நான் மதியம் சாப்பிட்லங்க. மதியம் அப்படி சாப்பிட தோணலை. அப்படி கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டோம், சக்கப்பழம் சாப்பிட்டுட்டோம், அப்படியே டைம் ஓடிடுச்சு. ஓகே, தண்ணி காய்ச்ச போனேன். குடிக்கிறதுக்கு தண்ணி வெந்நி இல்லை. அப்போ அந்த டைமில் சரி என்ன சாப்பாடுன்னு அப்படிங்கிறது காட்டிடலாம் சொல்லிட்டு காட்டியாச்சு. அப்புறமா கொஞ்சமாக பாத்திரங்கள் இருந்துச்சு, அதையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு வெளியே பார்த்தீங்களா சரியான காற்றுங்க. உங்கள் ஊர்லலாம் இப்படி காற்றடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆடி மாதம் காற்றுன்னு சொல்லுவாங்கள்ல, உண்மையாகவே அதை நான் இந்த டைம் ரொம்ப ஃபீல் பண்ணுறேங்க. ஏன்னா
நான் வந்து நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நோட் பண்ண மாட்டோம் எந்த மாதத்துல என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத. ஆனால் இப்போ வந்து ஏன் இவ்வளோ திடீர்னு இவ்வளோ காற்றடிக்குது அப்படின்னு யோசிச்சா அப்போ தான் யாரோ சொல்லுவாங்க, ஆடி மாதம் இல்லாமல் அது காற்றடிக்க தான் செய்யும் அப்படின்னு. அப்போ இப்போ தான் எனக்கு அது புரியுதுங்க. சின்ன வயசுலலாம் நம்ம அதை கவனிக்கவே மாட்டோம் இல்லை. அப்புறமா வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. கொஞ்சம் எப்படி தான் நம்ம காலையில் ஒருக்க நம்ம வீடை தூத்து க்ளீன் பண்ணி போட்டாலுமே ஈவினிங் ஆகும்போது இவ்வளோ பேர் இருக்கிறோம் இல்லைங்க, சின்ன குழந்தைங்க 4 பேர் கிடக்குறாங்க. அப்போ இவ்வளோ பேர் பரிமாறும்போது அந்த குப்பைகள் திருப்பி திருப்பி வர தான் செய்யுமே. அப்போ சாயங்காலம் எடுக்கும்போது அவ்வளோ மண் இருக்கும். ஏன்னா நம்ம வீடு இன்னும் தரை போடல பார்த்தீங்களா, அதனால் அவ்வளோ மண் இருக்கும். அடிக்கடி நாங்கள் இந்த ப்ரஷ் வச்சு தாங்க க்ளீன் பண்ணுவோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடு இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி தரை போடாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. அடுத்தபடியாக நம்ம முற்றத்தை க்ளீன் பண்ண போயாச்சு. நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்க? முற்றம்னு சொல்லுவீங்களா? இல்லை இந்த வெளியே நம்ம வீட்டுக்கு வெளியே கிடக்கிற இடத்த நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மிற்றம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா முற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிட்டம் மிட்டம் அப்படின்னு சொல்லி பழகிடுச்சு. மித்தத்தெல்லாம் தூத்து க்ளீன் பண்ணி போட்டாச்சு. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் எத்தனை மணி ஆச்சுன்னா கரெக்டாக வீடு மிற்றம்லாம் க்ளீன் பண்ணி வீடை நீட்டாக வைக்கிறதுக்கு ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டில் எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க? கொஞ்சம் நேரமாவது நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்ல. நான் எடுப்பேங்க, கொஞ்சம் நேரமாவது நான் ரெஸ்ட் எடுப்பேன் கண்டிப்பாக. நீங்கள் எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க? இல்லை சிலவங்கலாம் ஃபுல் டைம் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. நான் சில விலாக்லாம் பார்த்துருக்கேன். அவங்க செய்கிறத பார்த்தா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியே இருக்காது. அவங்க கண்டென்ட்டுக்காகவே அதிகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். நான் அப்படிலாம் செய்ய மாட்டேங்க, என்னால் முடியாது. நான் என்ன செய்கிறேனோ அதை தாங்க என்னால் எடுத்து போட முடியும். சரியான காற்று. அப்போ எல்லாம் மொத்தமாக க்ளீன் பண்ணி முடித்த பிறகு ரொம்பவே அழகாக இருக்கும். நமக்கு நீட்டாக இருக்கும்போது எனக்கு எப்போவுமே நீட்டாக இருக்கணுங்க பார்க்குறதுக்கு வீடெல்லாம். இருக்கிற வீடு எப்படியோ எந்த வீடு இருந்தாலும் அந்த வீடு அழகாக இருக்கணும். அழகு மீன்ஸ் நல்லா பெயிண்ட் அடித்து அலங்காரமாக வச்சுருந்தா தான் அழகுன்னு இல்லைங்க, சுத்தமாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் சுத்தம் தாங்க அழகு. அம்மே துணி குழந்தைங்கெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்து எங்கள் அண்ணி பிள்ளைங்களும் வந்துட்டாங்க வீட்டுக்கு. சரி அப்போ அவங்கள்ட்ட கொஞ்சம் பிள்ளைய கவனிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிக்க போயாச்சுங்க. இது ஈவினிங் ஒரு 4 கரெக்டாக 4 o'clock குளிக்க போனேன். அப்புறமா வந்து ரொம்ப நம்ம வந்து எப்படி சொல்லுங்க, நம்ம கிராமத்தில் வாழ்கிறது தானேங்க. கிராமம் மீன்ஸ் ரொம்ப கிராமம் இல்லை, சிட்டி அந்த அளவுக்கு பெரிய சிட்டி கிடையாதுல்ல இது. நம்ம சும்மா வீட்டிலலாம் என்ன இவ்வளோதாங்க, கையாலே தலையை நல்லா தோட்டிட்டு கையாலே எடுத்து ஒரு கிளிப் எடுத்து வைக்கிறது. லேசாக பேருக்கு லேசாக ஒரு பவுடர், ரொம்ப ஒன்றும் போட மாட்டேங்க, லேசாக ஒரு பவுடர் போட்டுக்கிட்டு அவ்வளோதாங்க என்னோடய மேக்கப்பு. குளிச்சாச்சுன்னா அவ்வளோதாங்க நான் செய்வேனே. வேறு க்ரீமு அது இது அந்த மாதிரிலாம் நமக்கு போடுற பழக்கம் இல்லை. போடுவேன் ஏதாச்சும் ஒரு க்ரீம். இப்போது நமக்கு முகத்துக்குன்னு அழகு க்ரீம் இருக்குல்ல, அழகுன்னு ஃபேர் ஆகிற அந்த க்ரீம் இல்லைங்க, மற்ற வீக்கோ அந்த மாதிரிப்பட்ட ஏதாச்சும் க்ரீம் இருந்துச்சுன்னா போடுவேன். அதுவும் இருந்துன்னா தான் போடுவேன். அப்புறமா உடனே சரி மதியம் சாப்பிடல, ஈவினிங் போல் சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. அவனும் சமத்து போல் இருந்து எழுதுவாங்க என் பிள்ளைய. அப்புறமா அவன் மூத்தவன் எழுதுறத பார்த்துட்டு சின்னவனும் நானும் எழுதுறேன்னு சொல்லிட்டு சாக் பீஸ் வச்சு நோட்டில் எழுதிட்டுருக்கான் அண்ணனை பார்த்து. சரி அதில் கொஞ்சம் நேரம்
அவங்க அப்பா கொஞ்ச நேரம் அவங்கள பாட வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. என் மூத்தவன் பாடுறத பார்த்துட்டு சின்னவனும் கூட சேர்ந்து பாடினது தாங்க அழகாக இருந்துச்சு. சொல்லுங்கள், உங்கள் வீட்லேயும் விறகடுப்பில் நீங்கள் சோறு வைப்பீங்களா அப்படின்னு. நாங்கள் எல்லாமே வைப்போங்க சோறு. அதே டைமில் நம்ம மீனுக்கெல்லாம் அரைச்சிட்டோன்னா உடனே இதுலேயே விறகடுப்புலேயே தானே மீனும் வச்சுருவோங்க. இப்போ எப்படி சொல்ல, சிட்டி சைட்லலாம் ரொம்ப விறகு யூஸ் பண்ண முடியாதுங்க. ஆனால் மோஸ்ட்லி கிராம சைட்லலாம் நீங்கள் விறகு தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்கள், கேஸ் அடுப்பில் வச்சு சமைக்கிறது பிடிக்குமா இல்லை விறகு அடுப்பில் வச்சு சமைக்கிறது பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தண்ணியில் அரிசி போட்டாச்சுங்க. அது நல்லா கொதித்து வெந்துட்டுருக்குது. அதே நேரத்தில் அத்தையும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. மாமா சாயங்காலமாக சின்ன மீன் வாங்கிட்டு வந்தாங்க. சாலை மீன் மாதிரி இருக்கும்ல, அதில் சின்ன சைஸு. இதை கறி வச்சா சரியாக இருக்காது, அதனால் அதை நாங்கள் பொரிக்க போகிறோங்க. பொரித்து காலையில் வச்ச ரசம் இருந்துச்சு, அதை வச்சு நைட்டு சாப்பிட்ருவோம். இனிமேல் இருட்ட போகுது இல்லைங்க, எங்கள் வீடு நல்லா இருட்டாயிடும். ஓகே, இனி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.